ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சர்க்காடியன் ரிதம், அதாவது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற கடிகாரம் பற்றி. அதாவது உடல் கடிகாரம்னு சொல்லுவாங்க. அந்த உடல் கடிகாரம் எப்படி வேலை செய்யுது, அதில் ஏதாவது மாறுதல்கள் வந்தால் நம்ம உடம்பு எப்படிலாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த கடிகாரம் என்ன நம்ம உடம்புல செய்யுது அப்படின்னா, நம்ம எப்போ தூங்கணும், எப்போ எழுந்திருக்கணும், நமக்கு எப்போ பசி எடுக்கணும், எந்த ஹார்மோன் எப்போ சுரக்கணும், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பாடி கிளாக்குன்னு சொல்லக்கூடிய இந்த உடல் கடிகாரம் தான். ஸோ அந்த பாடி கிளாக்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மூளையில் இருக்கிற ஒரு இயற்கையான டைம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, நேர மேலாண்மை அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இது 24 மணி நேரமும் ரொட்டேஷனில் ஆக்டிவாகவே இருந்துகிட்டு இருக்கும். இதை தான் நம்ம சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்கிறோம். இது சூரிய ஒளி, இருள், உணவு நேரம் எப்படி இருக்கணும், தூக்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கடிகாரத்தை பாதிக்கும். நம்ம இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோன்னா இந்த சர்க்காடியன் ரிதம் மாறுபடும். ஸோ இந்த சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடல் கடிகாரம் கெட்டு போச்சுன்னா நம்ம உடம்புல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தூக்கமின்மை இருக்கும். அதே மாதிரி உடல் சோர்வு அதிகமாகிடும். உடல் எடை அதிகரிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. சர்க்கரை அளவு கட்டுப்பாடு இல்லாமல் போகும். இது ஆல்ரெடி சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். இன்கேஸ் பாதிப்பு இல்லைன்னா கூட வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு கவனக்குறைவு ஏற்படும், டென்ஷன், டிப்ரெஷன், அதாவது மன அழுத்தம் அதிகமாகும். இது இரவு நேரத்தில் அதிகமாக மொபைல் ஃபோன் பார்க்குறாங்க, இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணுறாங்க, அந்த வெளிச்சம் நம்ம கண்ணுலேயே பட்டுட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப முக்கியமான காரணம் இந்த பாடி கிளாக் பாதிக்கப்படுறதுக்கான ரீசன் இந்த ரெண்டும் தான். ஸோ இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் எழுந்திருக்கிறதுக்கு அலாரம் வைப்போம். மார்னிங் ஒரு 5:30க்கு எழுந்திருக்கணும், 6 o'clock எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வைக்கிறோம் இல்லையா. அதை நம்ம தூங்கிறதுக்காக மாற்றணும். இந்த டைமுக்கு நான் தூங்க போவேன் அப்படிங்கிறத தினமும் ஒரே நேரத்தில் தூங்கணும், ஒரே நேரத்தில் எழுந்திருக்கிறதுக்கான ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணணும். அதேமாதிரி மார்னிங் எழுந்த உடனே சூரிய வெளியில் கொஞ்ச நேரம், ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது இந்த இயர்லி மார்னிங் சன்லைட்டில் நம்ம ஒரு வாக் போடுறதோ, இல்லை உட்காந்துருக்கிறதோ, இந்த மாதிரி ஏதாவது செய்யணும். அதே மாதிரி நைட்டில் ஒரு 10 மணி அதுக்குள்ளே தூங்க போகிறது ரொம்பவே நல்லது. அதிகபட்சம் 11 மணிக்குள்ளே கம்பல்சரி தூங்கணும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மொபைலையோ, லேப்டாப்பையோ, டேப்லெட்டையோ, இல்லை டிவியோ யூஸ் பண்ணுறத கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி உணவு நல்லா பசி எடுக்கும்போது ஆன் டைமில் கரெக்டாக சாப்பிடணும். அதே மாதிரி மாலையில் இந்த காஃபி, டீ குடிக்கிற பழக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க ஈவினிங் டைமில் அதை கண்ட்ரோல் பண்ணணும். அட்லீஸ்ட் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க அதை ஒரு 4 மணி 5 மணி அதிகபட்சம் அதுக்குள்ளே முடிச்சுக்கணும். அதை தாண்டி காஃபியோ டீயோ குடிக்கக்கூடாது. சரி, நம்ம இதெல்லாம் சரி பண்ணால் நம்ம உடல் கடிகாரம் சரியாயிடுமோன்னா கண்டிப்பாக நம்ம உடல் கடிகாரம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம அந்த பாடி கிளாக் சரியாக ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படி பார்த்திங்கன்னா, நல்ல தூக்கம் வந்துச்சுனாலே நல்ல ஆரோக்கியமும் நல்ல எனர்ஜியும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போது இந்த உடல் கடிகாரத்தை பாதுகாக்கிறதுல நம்மளுடைய கவனம் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபர்தராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது மாதிரி டீட்டெயில்ஸ் எதுவும் தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெயிட் லாஸ், வெயின்க்கு எதுவும் டயட் ஃபாலோ பண்ணுறதுக்காக டயட் சார்ட் தேவைப்படுது, சப்ளிமெண்ட் எதுவும் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எங்கள் கோச்சஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு பர்சனலைஸ் பண்ணி கைட் பண்ணி ரிசல்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.